ரொம்ப வெளிப்படையாக பேசுறதுனாலேயே, துடுக்கா பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜ வந்து கேதர் பண்ணுவாங்க. அதிக பிரசங்கி, அ ரொம்ப ஒரு திமிரா பேசுறாங்க அப்படின்னு, அவங்க இயல்பா சொல்ற விஷயமே ஆட்டிட்யூடா மத்தவங்க மனசுல போய் பதிஞ்சிரும். அந்த விஷயத்துல அவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். யார்ட்ட நம்ம பேசுறோம்? என்ன வார்த்தைகள பயன்படுத்தி பேசுறோம்? அப்படிங்கிறதுல அவங்க தெளிவா இருக்கணும். அது வந்து அவங்க வந்து வெளிப்படையாக இம்மீடியட்டா அவங்களால மாத்திக்கவே முடியாது. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. பட் அவங்களுடைய நேம், நம்பர் கொஞ்சம் பக்குவப்படுற வகையில அமைச்சுக்கிட்டாங்கன்னா, ஸ்ட்ராங்கா அமைச்சுக்கிட்டாங்கன்னா, இந்த தன்மை வெளிப்படாத வகையில அவங்க காப்பாத்திக்க முடியும். அதுக்கு நான் கேரண்டி தரேன். பட் ஆனா, அதற்கு ஒரு அவங்களுடைய தற்போதைய பிறந்த தேதியும், நேமுமே நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும். இப்ப இந்த புரோகிராம பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, ஸ்கிரீன்ஷாட்டோட டேட் ஆஃப் பர்த், நேமும் அனுப்பிச்சாங்கன்னா, அவங்களுடைய பெயர் பொருந்திருக்கா இல்லையாங்கிறத நான் இலவச பொது பலன்களாக அனுப்பிச்சு வைக்கிறேன். பட் பெயர் ஸ்ட்ராங்காக அமைந்தால் தான், இவர்களால் அந்த நெகட்டிவ் குணத்த, அதாவது துடுக்கா பேசுறத, சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, அவசரமா முடிவு எடுப்பாங்க. ஹேஸ்டி டிசிஷன்ஸ் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப வேகமா முடிவெடுக்கிறதுனாலேயே நெறைய தோப்பாங்க லைஃப்ல. அவதிப்படுவாங்க.